ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு குட்டீஸ் ஃபேமிலி கிச்சன். இன்றைக்கி என்னோட ஸ்டைலில் தக்காளி சாதம் எப்படி செய்யலாம் பார்க்கலாங்களா? ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பல் பூண்டு பொல் இருக்கு இல்லைங்களா, அது முழுசாக இருக்கிறது, அதை எடுத்து வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய், ஒரு 5-6 வெங்காயம், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சோண்டு, ஒரு 6-7 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய், தக்காளி எல்லாத்தையும் கிரைண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹோல் ஸ்பைசஸ் எடுத்து வச்சுருக்கேன். பிரிஞ்சி இலை, சோம்பு, அன்னாச்சிப்பூ, பட்டை, இது கல்பாசி, கருப்பு ஏலக்காய், ஓகேங்களா? இதெல்லாம் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு என்னென்ன ஸ்பைசஸ் வேணுமோ அது போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். ஒரு 4-5 ஸ்பூன் ஊற்றி வச்சுருக்கேன். இந்த ஹோல் ஸ்பைசஸ் கரம் மசாலா போட்டுக்கலாம். போட்டுட்டு இது நல்லா இதாகட்டும், ஃப்ளேவராக ஆகட்டும். ஃப்ளேவர் ஆகின்னு கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம், கருவேப்பிலை, அதை போட்டுக்கலாம். பாருங்கள், ஸ்பைசஸ்லாம் இதாகிடுச்சு. வெங்காயம், கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். வதங்கி முடிச்சுன்னே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, தக்காளி, அந்த கொத்தமல்லி, அந்த பேஸ்ட்லாம் போட்டுக்கலாம். எதுக்கு அப்படி அரைக்க சொல்கிறேன்னா, பசங்க சாப்பிட்டு அந்த தக்காளி, அந்த கொத்தமல்லியெல்லாம் சாப்பிடும்போது டிஸ்டர்பாக இருக்கும். அதுக்கோசரம் தான். அதே மாதிரி இது மாதிரி அரைச்சி போட்டிங்கன்னா டேஸ்ட்டு செமையாக இருக்கும். தக்காளி விழுது சேர்த்து எந்த அளவுக்கு கொதிச்சிருக்கு பாருங்கள். எண்ணெய் மிதங்கணும், நம்ம விட்ட எண்ணெய் மிதங்கணும். அப்படின்னா தான் அந்த மசாலா ஸ்மெல் போயிடணும். அதுக்கடுத்து இதுக்கு என்னென்ன ஸ்பைசஸ் பார்க்கலாங்களா? ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், தேவையான அளவு இது பட்டை மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் இருக்குது இல்லைங்களா, அது, தனியாத்தூள். அப்புறம் புளிப்புக்கு தக்காளி புளிப்பே இருக்கும், ஆனால் நான் தயிர் ஆட் பண்ணுவேன். இந்த 10 ரூபா தயிர் ஆட் பண்ணிப்பேன். இதெல்லாமே ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன். மசாலா, தயிர் எல்லாத்தையும் ஆட் பண்ணின்னு எப்படி இருக்குது பாருங்கள். கிரேவி மாதிரி தான் இருக்கும். நான் 1 கிளாஸ் சாப்பாடு அரிசி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கொதித்த உடனே உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு அரிசி போட்டு ஒரு 2 விசில் விட்டு இறக்கிடுங்க. இறக்கி விட்டுன்னே கலந்து விடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன். எந்த அளவுக்கு ஸ்பைசியாக இருக்குது தக்காளி சாதம் தயாரிச்சு